நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. ஆண் நண்பருடன் சேர்ந்து சிறுமியை காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்றதால் சிறுமியின் உறுப்பில் மரக்குச்சியை குத்தி ரத்தத்தை எடுத்து நரபலி கொடுத்த கொடூரம். சடலத்தை காட்டுப்பகுதிக்குள் குழி தோண்டி புதைத்த பயங்கரம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டால் வசமாக சிக்கிய தாய். பெற்ற மகளை ஆண் நண்பரின் உதவியுடன் தாயே நரபலி கொடுத்தது ஏன்? நடந்தது என்ன? நைட்டு நேரம் ஹைசாரிபாக் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன பெண் ஒருத்தங்க, சார் பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு வந்து என் மகள் வாசல்ல விளையாடிட்டு இருந்தா, திடீர்னு காணாம போயிட்டா. சொந்தக்காரங்க எல்லாரோட வீட்டுக்கு போய் தேடி பார்த்துட்டோம், ஆனா எங்க தேடியும் என் மகளை காணல. அதனால அவளை நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும்னு சொல்லி புகார் அளிச்சிருக்காங்க. உடனே அந்த புகாரை வாங்கின போலீஸ் 12 வயது சிறுமிய தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா எங்க தேடியும் சிறுமிய காணல. இதனால மோப்ப நாய்களை வர வச்சு சிறுமிய தேடி இருக்காங்க. அப்போ அந்த மோப்ப நாய்கள் பக்கத்துல உள்ள காட்டுப்பகுதிக்கு போயிருக்கு. உடனே அந்த பகுதியை போலீசார் பார்வையிட்டாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரே ரத்தமா கிடந்திருக்கு. அது மாதிரி பாதி புதஞ்ச நிலையில சடலம் ஒன்றும் கிடந்திருக்கு. உடனே போலீசார் அந்த சடலத்தை தோண்டி எடுத்து பார்த்திருக்காங்க. அதுலதான் உயிரிழந்து கிடந்தது ரேஷ்மா தேவியோட 12 வயசு மகள்னு தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாம சிறுமியோட உடம்புலையும் அந்தரங்க உறுப்புலையும் காயங்கள் இருந்திருக்கு. இதனால இத கொலைன்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சு விசாரணையில இறங்குனாங்க. சிறுமியோட தாய் ரேஷ்மா தேவி என் மகளை பக்கத்து வீட்டுக்காரன் பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டான்னு சொல்லி புகார் அளிச்சிருக்காங்க. அதுபடி போலீசாரும் பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. இதுக்கிடையில வெளியான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்படலன்னும் யாரோ சிறுமிய கொடூரமா அடிச்சு கொலை பண்ணிருக்காங்கன்னு வெளியாக இருக்கு. இதனால போலீசார் சிறுமியோட தாயை மறுபடியும் கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. அப்போ அவங்க முன்னுக்கு பின் முரணா பதிலளிச்சதா கூறப்படுது. இதனால அவங்க மேல சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் ரேஷ்மா தேவிய கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் பல பகீர் தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஜார்க்கண்ட் ஹைசாரிபாக் பகுதியை சேர்ந்தவங்க ரேஷ்மா தேவி. இவங்களுக்கு ஒரு மகளும் மகனும் இருந்தாங்க. ரேஷ்மா தேவியோட கணவன் வெளியூர்ல இருக்கிறதா கூறப்படுது. இதுக்கடையில சமீபத்துல ரேஷ்மா தேவியோட மகனுக்கு உடல்நிலை சரியில்லாம போயிருக்கு. ஆனா மகனை கூட்டிட்டு மருத்துவமனைக்கு போகாத தாய், மகனோட உடல்நிலை சரியாகணும்னு ஏறாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை. ஆனா எங்க போயும் உடல்நிலை சரியாகல. கொஞ்ச நாட்கள் கழிச்சு கிராம மக்கள் அறிவுரைப்படி ரேஷ்மா தேவி ஒரு மந்திரவாதிய பார்த்திருக்காங்க. அப்போ அவங்கள பூஜை அறைக்குள்ள கூட்டிட்டு போன மந்திரவாதி, உன் மகனாலதான் உன் மகனுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால 12 வயசு சிறுமிய நரபலி கொடுத்துட்டா உன் மகனுக்கு உடல்நலம் சரியாகிரும்னு சொல்லி இருக்கார். இத நம்புன தாய் மகளை நரபலி கொடுக்க முடிவு பண்ணி இருக்காங்க. இந்த நரபலி சம்பவத்துல தன்னோட ஆண் நண்பர் பீம்ராம்ங்கிற நபரையும் கூட சேர்த்துக்கிட்டாங்க ரேஷ்மா தேவி. சம்பவத்தன்னைக்கு நைட்டு சிறுமியை கூட்டிட்டு பக்கத்துல உள்ள காட்டுப்பகுதிக்கு போன தாய் தன்னோட ஆண் நண்பர் கூட சேர்ந்து சிறுமியை கழுத்த நெரிச்சு கொலை பண்ணி இருக்காங்க. அடுத்து அங்க வந்த மந்திரவாதி பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்ய ரேஷ்மா தேவியும் ஆண் நண்பரும் சிறுமியோட பெண் உறுப்புல மரக்குச்சியால குத்தி அந்த ரத்தத்தை எடுத்து பூஜை பண்ணி நரபலி கொடுத்திருக்காங்க. அடுத்து சிறுமியோட சடலத்தை குழி தோண்டி அங்கேயே புதைச்ச நபர்கள் சிறுமிய பக்கத்து வீட்டுக்காரர் பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டதா சொல்லி நாடகமாடி இருக்காங்க. ஆனா விசாரணையோட முடிவில எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் தாய் ரேஷ்மா தேவி, ஆண் நண்பர் பீம்ரா மற்றும் மந்திரவாதின்னு மொத்தம் 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.
சாலையோரத்தில் நின்று பேசிக் கொண்டிருந்த 3 பேர். காரில் வந்த நபர் ஒருவர் மூவரையும் துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பி ஓட்டம். துப்பாக்கி குண்டு பாய்ந்ததில் ஒருவர் பலி, மற்ற 2 பேர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. கார் நம்பரை ட்ரேஸ் செய்து கொலையாளியை தட்டி தூக்கிய போலீஸ். சாலையில் நின்ற நபர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது ஏன்? கொடூர கொலையின் பின்னணி என்ன? நண்பகல் நேரம் மும்பையில் இருக்கக்கூடிய மும்ப்ரா பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு பின்பக்கத்துல 3 பேர் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க கார்ல வந்த ஒரு நபர் அந்த 3 பேர்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணி இருக்காரு. அடுத்து அவர் மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கியை எடுத்து 3 பேரையும் சரமாரியா சுட்டிருக்காரு. இத பார்த்தா அங்கிருந்த மக்கள் அந்த நபரை பிடிக்கிறதுக்காக ஓடி வந்திருக்காங்க. ஆனா அதுக்குள்ள அவரு தப்பிச்சு போயிட்டாரு. அதுக்கடுத்து ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி வர வச்ச பொதுமக்கள் ரத்த வெள்ளத்துல உயிருக்காக போராடிக்கிட்டு இருந்த 3 பேரையும் மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. அதுல அக்பர் அப்துல்ங்கிற நபர் உயிரிழந்துட்டாரு. மற்ற 2 பேரும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டாங்க. இத பத்தி கேள்விப்பட்ட உடனே ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் கொலையாளி எந்த வழியா தப்பிச்சு போனாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஏரியால இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை எடுத்து ஆய்வு பண்ணாங்க. அது மூலமா கார் நம்பரை நோட் பண்ண போலீசார் அதை சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய செக் போஸ்ட் காவலர்களுக்கு அனுப்பி வச்சு வாகன சோதனையில ஈடுபட சொல்லியிருக்காங்க. அதுபடி அந்த காரை துரத்தி பிடிச்ச போலீஸா கார்ல இருந்த நபரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சாங்க. அதுலதான் அவரு பேரு ஜெயன்னு தெரிய வந்தது. அடுத்து எதுக்காக அந்த 3 பேரையும் துப்பாக்கியால சுட்ட, உனக்கும் அந்த 3 பேருக்கும் இடையில என்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு, எல்லாத்தையும் ஒன்னா சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. அதுலதான் பல பகீர் தகவல்கள் வெளியே வந்துச்சு. மும்பையில் இருக்கக்கூடிய மும்ரா கைலாஷ் நகர் பகுதியை சேர்ந்தவர் தான் இந்த ஜெயன். இவருக்கு கல்யாணமாகி குழந்தைங்க இருக்கு. ஜெயன் லாரி டிரைவரா வேலை பார்த்துக்கிட்டு வர்றாரு. இவருடைய தங்கச்சி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கும் அதே பள்ளியில வேலை பார்க்கக்கூடிய அப்துல் ஹசன், அக்பர் அப்துல் மற்றும் சமீர் அகமது, இந்த 3 பேருக்கும் வேலை விஷயமா அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 3 பேருமே ஜெயனோட தங்கச்சிய அடிக்கடி கிண்டல் பண்ணி வம்பொழுத்துக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அந்த பெண் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு போயிருக்காங்க. அப்போ அங்க வந்து அந்த 3 பேரும் அந்த பெண்ணை கிண்டல் பண்ணி இருக்காங்க. இதனால அழுதுகிட்டே வீட்டுக்கு போன அந்த பெண் தன்னோட அண்ணன் ஜெயன் கிட்ட அப்துல் ஹசன், அக்பர் அப்துல் மற்றும் சமீர் அகமதுன்னு இந்த 3 பேருமே என்ன தகாத வார்த்தைகளால பேசி கிண்டல் பண்ணிட்டாங்க, அவங்களால என் மானமே போயிடுச்சுன்னு சொல்லி அழுதுருக்காங்க. இதனால ஆத்திரத்தோட உச்சத்துக்கே போன அண்ணன் நேரா அங்க போய் அந்த 3 பேர்கிட்டையும் சண்டை போட்டிருக்காரு. உங்களுக்கெல்லாம் என்னதான் பிரச்சனை? எதுக்கு என் தங்கச்சியை கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? ரோட்ல ஒரு பொண்ணு தனியா நடந்து போனா இப்படிதான் கிண்டல் பண்ணுவீங்களா? இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கங்க, இல்லைன்னா 3 பேரையும் சும்மாவே விடமாட்டேன்னு சொல்லி மிரட்டி இருக்காரு. இதனால 2 தரப்புக்கும் இடையில பயங்கரமான பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அப்ப அங்க இருந்த பொதுமக்கள் 2 தரப்பு கிட்டையும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல வச்சு மறுபடியும் ஜெயனோட தங்கச்சிக்கும் அந்த 3 நபர்களுக்கும் பிரச்சனை வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த பெண் பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு போய்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ பாதி வழியில அவங்கள வழிமறிச்ச அந்த நபர்கள், உங்க அண்ணன் எங்களை மிரட்டினா நாங்க பயந்துருவோமா? எங்களையெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப நடக்கக்கூடிய சம்பவத்தையும் உன் அண்ணன்ட்ட போய் சொல்லு, அவன் என்ன பண்றான்னு பார்க்கலான்னு சவால் விட்டுருக்காங்க. இதனால கோபம் அடைஞ்ச அந்த பெண் நேரா வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் அக்பர் அப்துலும் அவனோட நண்பர்களும் என்ன கிண்டல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அழுதுருக்காங்க. இத கேட்டு கொலை வெறியான அண்ணன் அந்த பள்ளிக்கு போயிட்டு தட்டி கேட்டிருக்காரு. அப்போ 2 தரப்புக்கு இடையில மறுபடியும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அப்ப மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கியை எடுத்த ஜெயன் 3 பேரையும் சரமாரியா துப்பாக்கியாலேயே சுட்டுட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டாரு. இதுல அக்பர் அப்துல் உயிரிழந்துட்டாரு. அப்துல் ஹசன், சமீர் அகமதுன்னு 2 பேர் மட்டும் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காங்க. அடுத்து
கொலையாளியோட கார் நம்பரை ட்ரேஸ் பண்ணி அவரை கைது பண்ண போலீசார் அவரை சிறையில் அடைச்சு கம்பி எண்ணெய் வச்சிருக்காங்க. பிரியாணி மற்றும் ஐஸ்கிரீம் வாங்கி தருவதாக கூறி மனைவி மற்றும் மகள்களை நீச்சல் குளத்திற்கு அழைத்துச் சென்ற கணவன் திடீரென மூவரையும் சரமாரியாக தாக்கி தண்ணீருக்குள் மூழ்கடித்து கொலை செய்த கொடூரம். கொலை நடந்த இடத்தை பார்வையிட்ட போலீஸ். சிசிடிவி மற்றும் லிங்க் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்ததால் கணவன் மீது சந்தேகம். கணவனை கஸ்டடியில் எடுத்து விசாரித்த போலீஸ் கட்டிய மனைவியையும் 2 மகள்களையும் கணவனை கொடூரமாக கொலை செய்தது ஏன்? பின்னணி என்ன? நைட்டு 9 மணி தன்னோட தந்தைக்கு போன் பண்ண அசாருதீன், நான் குளிச்சிட்டு பாத்ரூம்ல இருந்து வெளியில வந்தப்ப என் மனைவியும் 2 மகள்களும் நீச்சல் குளத்துல பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால நீங்க சீக்கிரம் கிளம்பி வாங்கன்னு சொல்லி இருக்கார். இதை கேட்டு பதறி அடிச்சிட்டு அசாருதீனோட தந்தையும் சகோதரனும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அடுத்து நீச்சல் குளத்துல கிடந்த 3 பேரையும் மீட்டு பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அப்போ அவங்கள பரிசோதனை செஞ்ச டாக்டர் 3 பேரும் உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ், உங்க மனைவிக்கும் மகள்களுக்கும் என்ன ஆச்சு, எப்படி நீச்சல் குளத்துல விழுந்து உயிரிழந்தாங்கன்னு விசாரிச்சிருக்காங்க. சார், நானே என் மனைவி மகள்களை பறிகொடுத்த சோகத்துல இருக்கேன், அதனால தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்லி இருக்கான் அசாருதீன். சடலங்கள்ல காயங்கள் இருந்ததால இத சந்தேக வழக்கா பதிவு பண்ண போலீஸ் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அசாருதீனோட பெற்றோர், எங்களுக்கு என் மகன் மேலதான் சந்தேகமா இருக்கு, அவனுக்கு பெண் குழந்தைகளை பிடிக்காது, ஆண் குழந்தை தான் பிடிக்கும், அதனால ஆண் குழந்தை பிறக்காத விரக்தியில இப்படி பண்ணிட்டானான்னு சந்தேகமா இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. இதனால நேரா அசாருதீனோட வீட்டுக்கு போன போலீஸ் சம்பவம் நடந்த இடத்தை ஆய்வு பண்ணி இருக்காங்க. அப்போ நீச்சல் குளம் பக்கத்துல பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி அணைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டது தெரிய வந்திருக்கு. இதனால அசாருதீன் மேல சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் அவர்கிட்ட விசாரணையில இறங்கினாங்க. தெலங்கானா அனுமகொண்டா மாவட்டம் புன்னீலு பகுதியைச் சேர்ந்தவர் அசாருதீன். இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த ஃபர்கத்தும் 10 வருடங்களுக்கு முன்னாடி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த தம்பதிக்கு இப்ப உமேரா, ஆயிஷான்னு 2 மகள்கள் இருந்தாங்க. மனைவி மகள்கள்னு 3 பேரையும் நல்லபடியா பார்த்துக்கிட்டு இருந்தாரு அசாருதீன். இதுக்கடையில ஃபர்கத் மறுபடியும் கர்ப்பமாக்கி இருக்காங்க. அசாருதீனுக்கு ஆண் குழந்தைனா ரொம்ப ஆசை. இப்ப 2 பேருமே பெண் குழந்தையா இருக்கிறதால 3வது குழந்தை ஆண் குழந்தை பிறக்கணும்னு ஆசையா இருந்திருக்கார். இதனால மனைவிய பக்கத்துல உள்ள ஸ்கேன் சென்டருக்கு கூட்டிட்டு போன அசாருதீன் 3வது குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு செக் பண்ணி இருக்காரு. அப்போ 3வதும் பெண் குழந்தைன்னு சொன்னதால கணவன் தன்னோட மனைவி கிட்ட கருவை கலைக்க சொல்லி பிரச்சனை பண்ணி இருக்காரு. 3மே பெண் குழந்தைனா அவங்கள படிக்க வச்சு எப்படி கரை சேர்க்கிறது, எனக்கு ஆண் குழந்தை வேணும், அப்படி இல்லைன்னா இந்த கருவை கலைச்சிருன்னு சொல்லி இருக்காரு. அதுக்கு மனைவி, எனக்கு எந்த குழந்தையா இருந்தாலும் பரவாயில்லை, உங்க பேச்ச கேட்டுட்டு என்னால கர்ப்பத்தை கலைக்க முடியாதுன்னு சொல்லி இருக்காங்க. இதனால கணவன் மனைவிக்கு இடையில பயங்கர பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. மனைவி கர்ப்பத்தை கலைக்க முடியாதுன்னு சொன்னதால கணவன் ஃபர்கத்தை போட்டு சரமாரியா அடிச்சிருக்கார். இதனால ஃபர்கத் கோபித்து கொண்டு தன்னோட தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா ஆண் குழந்தை பிறக்காத விரக்தியில இருந்த கணவன் மனைவியையும் மகள்களையும் கொலை பண்ணிட்டு 2வது கல்யாணம் பண்ண முடிவு பண்ணி இருக்கான். அதுபடி மாமியார் வீட்டுக்கு போன அசாருதீன் மனைவிய சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு பிரியாணி, ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்த அசாருதீன் 3 பேரையும் நீச்சல் குளத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கான். அடுத்து அங்கிருந்த சிசிடிவி ஆஃப் பண்ணிட்டு மின் இணைப்பையும் துண்டிச்சு மனைவிய சரமாரியா தாக்கி நீச்சல் குளத்துல மூழ்கடிச்சு கொலை பண்ணி இருக்கான்.
அப்போ விளையாடிட்டு இருந்த 2 மகள்களும் இந்த சத்தத்தை கேட்டு ஓடி வந்திருக்காங்க. அப்போ அந்த பிஞ்சு குழந்தைகளையும் நீரில் மூழ்கடித்து கொலை செய்த கொடூரன் தன்னோட தந்தை சகோதரனுக்கு போன் பண்ணி என் மனைவியும் மகள்களும் நீச்சல் குளத்துல விழுந்துட்டாங்கன்னு சொல்லி நாடகமாடி இருக்கான். ஆனா அசாருதீனோட நாடகத்தை தவிடு பொடியாக்குன போலீஸ் கணவன் அசாருதீனை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும், பார்க்கலாம் அடுத்த நிகழ்த்தகவில். நிகழ்தகவு.